வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இப்போ ரீசெண்டா ரயில்வே NTPCல கேட்ட ரீசனிங் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே 5th ஜூன்ல ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் 2ல பாதி கொஸ்டின்ஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அதோட பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, 2 கொஸ்டின் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். அதை எப்படி சால்வ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த செகண்ட் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓரளவு ஈஸியா தான் இருந்துச்சு. ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ரெண்டுமே ஓரளவு ஈஸியா தான் இருந்துச்சு. இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டினும் நீங்க ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சுயமாவே அதை வந்து சால்வ் பண்ணி பாருங்க. உங்களால சால்வ் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணீங்க அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? சரி, இப்போ கொஸ்டின்ஸ் குள்ள போலாம். ஹோம்ஒர்க் கொடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இல்லையா? இதுல வந்து BCJ RYF NUB JQX அப்ப அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் அனாலஜி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் F அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. சோ அதை வந்து நம்ம வந்து பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் F, செகண்ட் லெட்டர் தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்ப பாருங்க, நமக்கு C ல இருந்து Y மாறி இருக்கு, Y U மாறி இருக்கு, U X மாறி இருக்கு. நம்ம லாஸ்ட் 2 எடுத்துக்கலாம். இந்த C ல இருந்து வேணா Y ல இருந்து போலாமா? Y வந்து U மாறி இருக்கு. இப்போ Yங்கிறது 25, Uங்கிறது 21. அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா 4 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அடுத்ததும் 4 குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. U ல இருந்து Q, Uங்கிறது 21, Qங்கிறது 17. அப்ப இதுவுமே 4 குறைஞ்சிருக்கு. அப்ப அடுத்தது நமக்கு 4 குறையணும். இப்போ Q ல இருந்து 4 கம்மி பண்ணா என்ன வரும்னு பார்க்கணும். ஓகே, Qங்கிறது 17, 17ல இருந்து 4 கம்மி பண்ணா 13, 13ங்கிறது M. அப்ப FM அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சரா இருக்கும். FM வச்சு நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சோ தேர்ட் என்ன லெட்டர் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. ஆப்ஷன் பார்க்கும்போது FM வச்சு ஒண்ணுதான் இருக்கு. சோ FMT அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? சோ அப்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். -4 அப்படிங்கிறது செகண்ட் லெட்டருக்கு -4 வருது. மற்ற லெட்டர்ஸ் பத்தி நமக்கு கவலைப்பட வேண்டாம். -4 தெரிஞ்சுனாலே ஆன்சர் ஆப்ஷன் C அப்படிங்கிறது போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி லெட்டர் அனாலஜிக்கெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முன்னாடியே ரஃப் ஷீட் கொடுப்பாங்க இல்லையா? அதுல இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ABCD இருந்து M வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ்ல Z வரைக்கும் எழுதி மேல நம்பர் போட்டு வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு பாக்குறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் ஒரு பசில் மாதிரி கேட்டிருக்காங்க. ஈச் ஆஃப் CDEFST and U இவ்வளவு பேருக்கு வந்து எக்ஸாம் நடக்குது. டிஃபரெண்ட் டே, வேற நாள்ல நடக்குது. ஆனா மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் நடக்குது. இப்ப சண்டேயும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஒரு வீக்கோட மண்டேல ஸ்டார்ட் பண்ணி சண்டே வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நாள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இங்க தமிழ்லயும் இருக்கு. வெவ்வேறு நாட்களில் திங்கட்கிழமை தொடங்கி அதே வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை முடிவடைகிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, only 2 people have the exam before T. Tக்கு முன்னாடி 2 பேருக்கு எக்ஸாம் நடந்துச்சு. Dக்கு அப்புறம் ஒருத்தங்களுக்கு நடந்துச்சு. அப்புறம் 3 பேருக்கு எக்ஸாம். Tக்கும் Fக்கும் இடையில 3 பேருக்கு எக்ஸாம் நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரைடே யாருக்கு எக்ஸாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒன்னொன்னா சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லா சால்வ் பண்ண முன்னாடி நமக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ண தேவையில்ல. சோ கொஸ்டின்ல லாஸ்டா இருக்கிறது எப்பவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் என்னன்னா ஃப்ரைடே யாருக்கு எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ C ல இருந்து U வரைக்கும் இருக்காங்க. மண்டேல இருந்து சண்டே. கரெக்டா? இதை எப்படி பண்ணலாம்னா, நமக்கு மண்டே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அடுத்தது டியூஸ்டே இருக்கும், வெனஸ்டே, அப்புறம் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? only 2 people have the exam before T. Tக்கு முன்னாடி 2 பேருக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப T இங்க இருந்தாதான் Tக்கு முன்னாடி 2 பேர். கரெக்டா இருக்கா? வேற இங்க தேர்ஸ்டேல போட்டுட்டோம்னா 3 பேர் ஆயிடும். ஃப்ரைடேல போட்டா Tக்கு முன்னாடி 4 பேர் ஆயிடும். ஆனா கொஸ்டின்ல 2 பேர்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா நமக்கு Tக்கு வந்து வெனஸ்டே தான் அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தெளிவா தெரிஞ்சிடுச்சு. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க, only 1 person has an exam after D. Dக்கு அப்புறம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. Dக்கு அப்புறம் ஒரே ஒரு ஆள். இப்போ Dக்கு அப்புறம் ஒரு ஆளுக்கு. இப்போ இந்த D தூக்கி ஃப்ரைடேல போட்டா Dக்கு அப்புறம் 2 பேர் ஆயிரும். தேர்ஸ்டேல போட்டா 3 பேர் ஆயிரும். அப்ப இந்த பாயிண்ட் நமக்கு கரெக்டா வரணும்னா D வந்து சாட்டர்டேல இருந்தா மட்டும் தான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல T, இந்த இடத்துல D, 2 பாயிண்ட் வச்சு நம்ம 2 பேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து பார்க்கலாமா? அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? only 3 people have the exam between T and F. Tக்கும் Fக்கும் இடையில 3 பேருக்கு எக்ஸாம் நடக்கும்னு சொல்றாங்க. T இங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ 3 பேர்னா நம்ம இந்த சைடு இப்படி பேக்வேர்ட்ல வந்தோம்னா 3 பேர் இல்ல, மொத்தமே 2 பேர் தான் இருக்காங்க. சோ கண்டிப்பா ஃபார்வர்ட்ல தான் வரணும். 3 பேர்னு சொல்லும்போது 1 2 3 3 பேர் இடையில வந்துட்டாங்க. Tக்கும் Fக்கும் இடையில 3 பேர். ஓகேவா? அந்த 3 பேர் தான் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எக்ஸாம் இருக்கக்கூடியவங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க, only 1 person has an exam between E and C. Eக்கும் Cக்கும் இடையில ஒரே ஒரு ஆளுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, Eக்கும் Cக்கும் இடையில இப்ப E எங்க C எங்கன்னு தெரியல. ஒருவேளை இங்க E C இருக்கலாம், இல்ல அப்படியே ஆப்போசிட்டா CEன்னு இருக்கலாம், இல்ல ECன்னு இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அப்ப நமக்கு இது எக்ஸாக்டா தெரியல. அதனால நம்ம இப்போதைக்கு இந்த CE கான்செப்டை விட்டுருவோம். சரியா? வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். வேற பாருங்க, U has the exam immediately before E.
ஓகே யூ வந்து யூக்கு எக்ஸாம் எப்போ இருக்குன்னா ஈக்கு இமீடியட்லி பிஃபோர் முன்னாடி கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப யூஇ அப்படிங்கிறது தான் காம்பினேஷன். யூஇயும் பக்கத்துல வரும், அது ஈக்கு கரெக்டா முன்னாடி யூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த பாயிண்ட். யூ ஹேஸ் எக்ஸாம் இமீடியட்லி பிஃபோர் இ. ஈக்கு இம்மீடியட்டா முன்னாடி இருக்கு. அப்ப யூஇ அப்படிங்கிறது சேர்ந்து நமக்கு வரணும். கரெக்டா? யூஇ அப்படிங்கிறது சேர்ந்து வரணும். இப்ப பாருங்க, நமக்கு ரெண்டே வாய்ப்பு தான். ஒண்ணு இங்க யூஇ வரணும், இல்ல இங்க யூஇ வரணும். கரெக்டா? சரி, அப்ப இங்க யூஇ இல்ல இங்க யூஇ, எது நமக்கு வரும்னு தெரியாது. ஆனா நம்ம ஒரு விஷயம் என்ன பார்த்துட்டோம், இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் என்ன விட்டோம், சிக்கும் ஈக்கும் இடையில ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? இந்த இடம் ஈயா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த இடம் தான், டி இருக்கிற இடம் தான் சியா இருக்கணும். அப்ப இங்க யூஇ வர வாய்ப்பே இல்லை. இங்க யூஇ போட்டா மட்டும்தான் ஈக்கும் சிக்கும் இடையில ஒரே ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகேவா? இல்லைன்னா நமக்கு இது இந்த சைடு யூஇ போட்டோம்னா அது வந்து மேட்ச் ஆகல. ஓகேவா? இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது யாருன்னு பார்க்கணும். பேலன்ஸ் இருக்கிறது எஸ் தான். ஓகேவா? எஸ் பார்த்தோம் தானே. CDEFSTU இதுல நம்ம எஸ் மட்டும் தான் விட்டு வச்சிருந்தோம். அந்த எஸ் ஃபில் பண்ணிட்டோம். கொஸ்டின்லயுமே என்னதான் கேட்டிருந்தாங்க, ஃப்ரைடே யாருக்கு எக்ஸாம் தான் கேட்டிருந்தாங்க, எஸ்க்கு. நம்ம லாஸ்ட் வர அந்த பசில கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் இந்த எஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்ப ஆன்சர் வந்து எஸ். ஆப்ஷன் 4. இந்த ரெண்டு கொஸ்டினுமே ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். இதை வந்து கண்டிப்பா சால்வ் பண்ணி இருந்திருப்பீங்க. தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கொஸ்டினுமே நீங்க பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து சிலாகிசம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A plus B அப்படின்னா A is the mother of B ன்னு அர்த்தம். A minus B அப்படின்னா A is a brother of B. A into B அப்படின்னா A is a wife of B. A divided by B அப்படின்னா A is a father of B. இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்ப M-க்கும் Q-க்கும் என்ன ரிலேஷன், இப்படி ஒரு இக்குவேஷன் M plus N minus O இந்த மாதிரி கொடுத்துட்டு M-க்கும் Q-க்கும் என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதேதான் தமிழ்லயும் இருக்கு. A என்பது B இன் தாய், சகோதரர், மனைவி, தந்தை இந்த மாதிரி. இதுல என்ன வரும், M-க்கும் Q-க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இந்த பேட்டர்ன் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துருந்தோம். ஓகே, ஒண்ணு நீங்க இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சு பண்ணலாம். இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இந்த மாதிரி போடுவாங்க. சில பேர் பிளஸ் மைனஸ் போட்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். இன்னொன்னு என்ன பண்ணலாம் பாருங்க, M is related to Q. Qல இருந்து M க்கு என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. இந்த சிம்பிளை மட்டும் வச்சு பார்த்த உடனே கூட நம்மளால சால்வ் பண்ண முடியும். இருந்து நம்ம அந்த டயக்ராம் போடணும்னு தேவையில்லை. அது ஒரு டைம் வேஸ்ட். இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்னென்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்க. மல்டிபிளிகேஷன், டிவைட், மைனஸ், பிளஸ். எப்பவுமே ரிவர்ஸ்ல போகணும். அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி, இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் இருக்கு இல்லையா? மல்டிபிளிகேஷன்னா ஒய்ஃப், மனைவின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, டிவைட். டிவைட்னா ஃபாதர். இப்ப மனைவியோட ஃபாதர் இப்படிதான் நமக்கு வரப்போகுது. ஒய்ஃபோட ஃபாதர்னு வரணும். மனைவியோட தந்தை வச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. மனைவியோட தாயின் செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். மனைவியின் தாயின் மறுபடியும் இருக்கு. மனைவியின் தந்தை ஆப்ஷன் 4 இருக்கு. ஸோ ஒன்னா ஆப்ஷன் 1 இருக்கும், இல்ல ஆப்ஷன் 4 இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டை மட்டும் சால்வ் பண்ணியே நம்ம வந்து 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். சிலதுல எல்லாம் வந்து அப்படியே 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கும், டக்குன்னு போட்டுருவோம். சரி, இப்ப பாருங்க. இப்ப இந்த இன்டூவும் மல்டிபிளிகேஷனும் டிவிஷனும் வச்சு நம்ம என்ன சொல்லிட்டோம், ஒய்ஃபோட ஃபாதர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. ஃபாதரோட பிரதர். ஒய்ஃபுக்கு ஒரு ஃபாதர், ஒய்ஃபுக்கு ஃபாதர், ஃபாதருக்கு ஒரு பிரதர். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, பிளஸ். பிளஸ்னா மதர். ஓகேவா? இந்த ஃபாதருக்கு பிரதர் அப்படின்னா அவங்களோட மதர், ஃபாதரோட மதரும் இந்த பிரதரோட மதரும் ஒரே ஆள் தான். கரெக்டா? இந்த பிரதர் அப்படியே தூக்கிடலாம். ஏன்னா நம்மளோட அம்மாவும் பிரதரோட அம்மாவும் ஒண்ணுதான் இல்லையா? அப்ப இந்த பிரதரை தூக்கிடலாம். ஒய்ஃபோட ஃபாதரோட மதர். ஓகே, மனைவியின் தந்தையின் தாய் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க சிஸ்டருக்கு எங்கேயுமே வரல. இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இங்க வந்து தாய் இருக்கு, சகோதரி இருக்கு. அதாவது சிஸ்டரும் மதரும் இருக்கு. இங்க நீங்க அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா தாய், சகோதரர், மனைவி, தந்தை. எங்கேயுமே சகோதரின்றதே இல்ல. அப்ப கொடுக்காத ஒரு விஷயம் எப்படி நமக்கு ஆப்ஷன்ல வரும், வராது இல்லையா? அப்படி கூட நம்ம ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அட் 18th கொஸ்டின் போலாம். இது பாருங்க. பீஸா பேஸ் குவீன் இஸ் கோடட் as DUSUQW. பிக் குவீன் வேவ் இஸ் கோடட் as ICFVSU. இதுல குவீன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்டர்ன் மாதிரி தான். இது ஒண்ணு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு இது கோடு அப்படிங்கிறாங்க. கரெக்டா? அதே மாதிரி அடுத்த உள்ளதுக்கும் கோட். இப்போ காமனா என்ன இருக்குன்றதா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தா பீஸா இங்க இல்ல, ஃபர்ஸ்ட் உள்ளதுல இருக்கு, செகண்ட்ல இல்ல. பேஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கு, செகண்ட்ல இல்ல. குவீன் பாருங்க, ஃபர்ஸ்ட்லயும் இருக்கு, செகண்ட்லயும் இருக்கு. அப்ப குவீன் அப்படிங்கறதா நமக்கு அந்த கொஸ்டின்ல காமனா இருக்குது. இப்போ ஆன்சர்ல இருக்க ரெண்டெண்ணத்தையும் கம்பேர் பண்ணுங்க. டியூங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கு, ஆனா செகண்ட்ல இல்ல. எஸ்யூ பாருங்க, ஃபர்ஸ்ட்லயும் இருக்கு, செகண்ட்லயும் இருக்கு. அப்ப காமனா இருக்கிறது எஸ்யூ. அப்ப கொஸ்டின்ல காமனா இருக்கிறது குவீன், ஆப்ஷன்ல காமனா இருக்கிறது எஸ்யூ. அப்ப குவீனுக்கான கரெக்டான ஆன்சர் எஸ்யூ. கொஸ்டின்லயும் குவீன் தான் கேட்டிருக்காங்க. எஸ்யூ அப்படிங்கறதா அதோட கோட். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ டிவிஷன் இருக்க இடத்துல என்ன வருதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டிவிஷன் மீன்ஸ் பிளஸ். அப்ப இந்த இடத்துல நமக்கு பிளஸ் வந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, பிளஸ் இருக்கிற இடத்துல என்னது, மைனஸ். அப்ப இந்த 78 -2 வந்திருக்கும். அப்புறம் மைனஸ் இருக்க இடத்துல மல்டிபிளிகேஷன். அப்ப இங்க மல்டிபிளிகேஷன்.
ஓகே. அப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுல டிவிஷன். ஸோ இங்கே டிவிஷன். ஓகே, டிவைடட் பை 2ன்னு வந்திருக்கும். அப்போ இந்த டிவைடட் பை 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும் இல்லையா? கேன்சல் ஆகி பேலன்ஸ் என்ன இருக்கு? 502 பிளஸ் 78 மைனஸ் 258 இருக்கு. லாஸ்ட் டிஜிட் வச்சு போயிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, இங்கே 8 இருக்கு, இங்கே 8 இருக்கு. 8 8 கேன்சல் ஆயிரும், ஏன்னா சப்ராக்ஷன் இருக்கு இல்லையா? அப்போ 2 தான் நமக்கு லாஸ்ட் டிஜிட்டா இருக்கணும். 2 வச்சு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்ட். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து 3 டிஜிட்டா பார்த்துட்டு இருந்தோம். இங்க ஒரு 5 டிஜிட் வருது, வரவே செய்யாது. இருக்கிறதே சின்ன நம்பர் தான். கரெக்டா? நமக்கு 502 பிளஸ் 78 மைனஸ் 258ன்னு பார்த்தோம். எல்லாம் 3 டிஜிட். அது எப்படி நமக்கு 5 டிஜிட்டா வர வாய்ப்பு இல்லை. நம்ம பார்க்க வேண்டாம். ஆப்ஷன் 3ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஒரு சிம்பிளான சம் தான், நம்ம கரெக்டா போட்டுட்டா போதும். இந்த மாதிரி ஃபுல்லா இருந்து சால்வ் பண்ணணும்னு தேவையில்ல. இந்த லாஸ்ட் டிஜிட், அதுக்கப்புறம் டிஜிட்டல் சம், இந்த மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபாஸ்டா கண்டுபிடிக்க பழகிக்கணும். சரியா? சரி, படித்து பார்க்கலாமா? 20th கொஸ்டின் பாருங்க. இங்க ஒரு செட் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வாட் வில் பி த ரிசல்டன்ட் தி செகண்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர். ஹையஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட் எடுத்துக்கணும். அதே மாதிரி லோவஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுக்கணும். அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஹையஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட், லோவஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட், அதை ஆட் பண்ணணும். இப்போ ஹையஸ்ட் நம்பர் எதுன்னு பாருங்க, 956. அதோட செகண்ட் டிஜிட் என்னது? 5. ஓகே. அதே மாதிரி இப்போ லோவஸ்ட் நம்பர் எதுன்னு பாருங்க, 156. இந்த 156ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1. அப்போ 1. 5யும் 1 ஆட் பண்ணா 6 தான் நம்மளோட ஆன்சர். மிக உயர்ந்த எண்ணின் இரண்டாவது இலக்கத்தையும் மிக குறைந்த எண்ணின் முதல் இலக்கத்தையுமே கூட்டினா என்ன வரும் அப்படின்றதான் கொஸ்டின். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, டை, கப், பாக்ஸ், ஆஸ்க், இந்த மாதிரி கொஞ்சம் வார்த்தை கொடுத்துருக்காங்களா? கொடுத்துட்டு இதுல ஒவ்வொரு ஒவ்வொரும் சேஞ்ச் டு த லெட்டர் இம்மீடியட்லி அதுக்கு அடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சேஞ்ச் டு த லெட்டர் இம்மீடியட்லி அண்ட் ஈச் கான்சனன்ட் சேஞ்ச் டு த லெட்டர் இம்மீடியட்லி ப்ரெசிடிங். இதுல ப்ரெசிடிங்கிற வார்த்தை சொல்லிட்டாங்க. ப்ரெசிடிங்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னது? வவ்வல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வவ்வல் வந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் உள்ள லெட்டர் எடுக்கணும். இதே ஒரு கான்சனன்ட் வவ்வல் தவிர எது வந்தாலும் அதுக்கு முன்னாடி உள்ளதை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி அப்ப இந்த 4 எண்ணத்தையும் நம்ம மாத்துறோம். எங்கெல்லாம் வவ்வல் இருக்கோ அதுக்கு பின்னாடியும், கான்சனன்ட் என்னென்ன இருக்குதோ அதுக்கு முன்னாடி உள்ளதையும் போடணும். போட்டுட்டு நமக்கு ஒரு 4 புது வார்த்தை கிடைக்கும். கரெக்டா? எங்க டை, கப், பாக்ஸ், ஆஸ்க்கு பதிலாக நமக்கு புதுசா கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அப்படி கிடைக்கிற அந்த 4 வார்த்தையில வவ்வல் இல்லாம எத்தனை வார்த்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன இருக்கு? நமக்கு டை, கப், பாக்ஸ், ஆஸ்க். டை இருக்கு. ஃபர்ஸ்ட் டை என்ன பண்ணலாம்? டை, கப், பாக்ஸ், வேற என்ன பார்த்தோம்? ஆஸ்க் பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன பார்த்திருந்தோம்? வவ்வல்னா பின்னாடி போகணும், கான்சனன்ட்னா முன்னாடி. அப்ப பாருங்க, டிங்கிறது ஒரு கான்சனன்ட், வவ்வல்ங்கிறது AEIOU. கரெக்டா? அதை தவிர மத்த எல்லாத்துக்குமே நீங்க முன்னாடி தான் போகணும். இப்ப டிக்கு முன்னாடி போனா சி, ஐக்கு அப்புறம் போனா IJKLன்னு வரும், ஈக்கு அப்புறம் போனா EF அப்படி வரும். அப்புறம் இங்க பாருங்க, சினா இப்ப முன்னாடி போனோம் B, யூனா பின்னாடி போனோம் வவ்வல் B, பீனா முன்னாடி போனோம் O. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட வேண்டியதான். பீனா A வந்துரும், ஓனா P வந்துரும், எக்ஸ்னா W வந்துரும். அப்புறம் ஆஸ்க், ஏங்கிறது வவ்வல், அப்போ என்னது? பின்னாடி போகணும், B ஆயிடும். எஸ்னா கான்சனன்ட்னா முன்னாடி போகணும், அப்புறம் கேனாலும் முன்னாடி போகணும், JKLMN வரும் இல்லையா? இப்போ 4 எண்ணத்துக்கும் நமக்கு புதுசா வார்த்தை கிடைச்சிட்டு இப்போ நம்ம தேடி பார்க்கணும். இதுல வந்து வவ்வல்ஸ் இல்லாம என்னெல்லாம் இருக்கு? CJF இருக்கு. இதே BVO நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா ஓங்கிறது வவ்வல். APW எடுக்க முடியாது, ஏங்கிறது வவ்வல். BRJ இருக்கு. அப்ப மொத்தமே 2 இருக்கு. அப்ப ஆன்சர் நமக்கு 2. 2 எங்க இருக்கு? ஆப்ஷன் 1. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 22 பாருங்க, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 செட் ஆஃப் நம்பர். இதே பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் வாசிச்சு பாருங்க, 3, 5, 10, 12, 8, 10, 20, 22. ஒண்ணு கவனிச்சிங்களா? இங்க 5, 10, 10, 20 அப்படின்னா 5 2s are 10, 10 2s are 20. இப்போ செகண்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் இன்டூ 2 இருக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன்ல பாருங்க 10ம் 12ம் இருக்கு, வராது. 20க்கு 40 ஓகே, 30க்கு 60, 6க்கு 12, மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓகே. அப்புறம் வேற என்ன இருக்குன்னு பாருங்களேன். லாஸ்ட் 2 செக் பண்ணி பாருங்க. 10 12 மாதிரி இருக்கப்ப +2, 20 22 மாதிரி இருக்கப்ப +2. அப்ப தேர்ட் நம்பர்ல இருந்து ஃபோர்த் நம்பர் வரணும்னா +2. ஆப்ஷன் 2 கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் 3 வரல, ஆப்ஷன் 4 வரல. இப்ப ஆன்சர் ஆப்ஷன் 2ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பார்க்கலாமா? இந்த மாதிரி சமுக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளோட பேப்பரையோ பெண்ணையோ யூஸ் பண்ணவே கூடாது, பார்த்த உடனே போடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப சிம்பிளான லாஜிக். கரெக்டா? இன்டூ 2 +2 இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் லாஜிக், நல்லா ஈஸியா போட்டுலாம். அடுத்தது பாருங்க, 23 பாருங்க. நம்பர் 802, 800, 796, 790, 782 எல்லாம் பக்கத்து நம்பர்ஸா இருக்கு. ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் வரும். நமக்கு வந்து சப்ராக்ட் பண்ண கஷ்டமா இருக்குன்னா அப்படி பின்னாடில இருந்து ஆட் பண்ணிட்டு போயிடலாம். 82ல இருந்து 90 வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும்? 8 ஆட் பண்ணிருக்கணும். 90ல இருந்து 96னா 6 ஆட் பண்ணிருக்கணும். 96ல இருந்து 800னா 4 ஆட் பண்ணிருக்கணும்.
இப்போ 4 6 8னா அடுத்த 10 ஆட் பண்ணிருக்கணும் கரெக்டா 10 ஆட் பண்ணி தான் நமக்கு இந்த 782 வந்திருக்கணும் 772 கூட 10 ஆட் பண்ணா 782 ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகே அடுத்து பார்க்கலாமா 24 பாருங்க ஆட் ஒன் அவுட் இந்த 4 இடத்துல வித்தியாசமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் ஃபுல்லா கூட பண்ண தேவையில்ல ஃபர்ஸ்ட் 2 அந்த மாதிரி எடுத்தா கூட போதும் இல்ல லாஸ்ட் 2 அந்த மாதிரி பார்க்கலாம் சரி இப்போ பாருங்க DA Dனா 4 Aனா 1 இங்க KGன்னு சொல்லும்போது 11ம் 7ம் SOM Sனா 19 Oனா நமக்கு 15 வரும் அப்புறம் WS Wனா 23 Sனா 19 ஓகே பாருங்க 1 4 அப்படின்னா +3 ஆயிருக்கு கரெக்டா 7ல இருந்து 11னா +4 15ல இருந்து 19னா +4 வருது 19ல இருந்து 23னா +4 அப்போ செகண்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் இதுல இருந்து ஃபர்ஸ்ட்க்கு போகணும்னா +4 ஆயிருக்கு இதுலயே அதேதான் செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்க்கு போக +4 அப்ப இது மட்டும் தான் +3 அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 1 ஓகேவா அடுத்து பார்க்கலாமா 25 பாருங்க பெரிய பசில் சம் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி தான் எக்ஸாம் வச்சு கேட்டிருக்காங்க மண்டே ஸ்டார்ட் ஆகி சண்டே முடிகிற மாதிரி இந்த பேட்டர்ன் ஏற்கனவே பார்த்துட்டோம் இருக்க பாஸ் பண்ணிட்டு ஃபாஸ்டா சால்வ் பண்ண பாருங்க ஓகேவா சரி பாருங்க TUVX WXYZ இவ்வளவு பேருக்கும் எக்ஸாம் இருக்கு மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் வேற வேற நாள் இருக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க தேர்ஸ்டே யாருக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த லாஸ்டா இருக்கிறத எப்பவுமே வாசிச்சிடணும் ஏன்னா நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ணுவோம் முதல்ல நமக்கு ஆன்சர் இருக்கும் இல்ல லாஸ்ட் பாயிண்ட்ல ஆன்சர் இருக்கும் மாத்தி மாத்தி இருக்கும் ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஃபர்ஸ்ட்லயே ஆன்சர் கிடைக்கிறதா இருந்தா நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ண தேவையில்ல அதனால தேர்ஸ்டே யாருக்கு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா போலாமா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க ஆரம்பிக்குது இங்க ஆரம்பிக்குது எக்ஸ் ஹேஸ் அன் எக்ஸாம் அந்த தேர்ட் டே ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் மண்டேல இருந்து சண்டேன்னு சொல்லிட்டாங்களா அதை நம்ம ஃபில் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் மண்டே அதுக்கப்புறம் டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஒரு ஆளுக்கு ஃப்ரைடே ஒரு ஆளுக்கு சாட்டர்டே ஒரு ஆளுக்கு சண்டே ஓகேவா இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் எக்ஸ் ஹேஸ் அன் எக்ஸாம் அந்த தேர்ட் டே ஆஃப் த வீக் மூணாவது நாள் எக்ஸுக்கு அப்ப மண்டேல டியூஸ்டேல வெனஸ்டே தான் எக்ஸுக்கு இது கொஸ்டின்ல டைரக்டா கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்க ஒன்லி 3 people has an exam between x and t x-க்கும் t-க்கும் இடையில 3 பேருக்கு எக்ஸாம் நடக்கும் இப்போ நம்ம பின்னாடி வழியா வர முடியாது ஏன்னா 2 பேர் தான் இருக்காங்க அப்ப x-க்கும் t-க்கும்னா இங்க தான் கரெக்டா இருக்கும் இப்போ பாருங்க x-க்கும் t-க்கும் இடையில 3 பேர் இருக்காங்களா தேர்ஸ்டே ஒரு ஆள் ஃப்ரைடே ஒரு ஆள் சாட்டர்டே ஒரு ஆள் இவ்வளவு வரைக்கும் நம்ம ஈஸியா போட்டுட்டோம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க Z has an exam immediately after B B-க்கு உடனேவே யாருக்கு நடக்குது Z-க்கு எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்றாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க Y has an exam immediately after Z Z-க்கு அப்புறம் உடனே Y-க்கு நடக்குதுன்னு சொல்றாங்க ஓகே அப்ப இது ஒரு பேட்டர்ன் VZY அப்படிங்கிறது அப்ப அது எங்க வரும்னு பாருங்க இப்ப இங்க VZY போட்டா இந்த X அடிவாகும் அப்ப இங்க வராது அப்போ VZY இங்கதான் வந்தாகணும் கரெக்டா VZY கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க தேர்ஸ்டே யாருக்கு எக்ஸாம்னு தான் கேட்டிருந்தாங்க இப்ப தேர்ஸ்டே பாருங்க வீக் எக்ஸாம் இந்த மண்டே டியூஸ்டே யாருக்கு எக்ஸாம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தேவையே கிடையாது கொஸ்டின்ல கேட்டிருக்காது தேர்ஸ்டே யாருக்கு எக்ஸாம் சோ அது மட்டும் தான் நமக்கு ஆன்சர் வேணும் வீக்கு தான் எக்ஸாம் ஆன்சர் பி எங்க இருக்கு ஆப்ஷன் 1 ஓகேவா ஃபுல்லா இருந்து சால்வ் பண்ண வேண்டாம் அடுத்தது பாருங்க அடுத்த ஒரு லெட்டர் அனாலஜி பேட்டர்ன் இதுலயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் தேவையில்ல நமக்கு ஜேன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா செகண்ட் லெட்டர் தான் பார்க்கணும் செகண்ட் லெட்டர் பாருங்க CDEF வரிசையா இருக்கு ரொம்ப சிம்பிள் G தான் அப்புறம் பாருங்க ABCDE அதாவது +1 அப்படிங்கறதா நம்மளோட பேட்டர்ன் ரொம்ப சிம்பிளான இருக்கும் சரியா +1 அடுத்து பார்க்கலாமா அடுத்தது பாருங்க இது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சால்வ் பண்ணலாமா ABCDGH and I are sitting around a circular table facing center சென்டரை பார்த்து இவ்வளவு பேர் இருக்காங்க அப்புறம் 2 பேருக்கு இடையில A-க்கும் H-க்கும் இடையில 2 பேர் இருக்காங்க H-க்கும் D-க்கும் இடையில 2 பேர் இருக்காங்க A-க்கும் B-க்கும் இடையில 3 பேர் இருக்காங்க C வந்து I-யோட லெஃப்ட்ல இருக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு G வந்து G-யோட லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சின்னதா முடிஞ்சிச்சு இல்லையா எப்பவுமே பெருசா முடியறது கொஸ்டின் பெருசா இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் டக்குன்னு கிடைக்கும் சின்னதா இருக்குன்னா கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் சரி பார்க்கலாம் ABCD ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை பேர் இருக்காங்க சர்க்குலர் டேபிள் சென்டரை பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க 7 பேர்னு சொல்லிட்டாங்க அதை மட்டும் நம்ம போட்டுடலாமா ரவுண்ட் போட்டுட்டு 1 2 3 4 5 6 7 ஓகே ஒரு 7 பேரை போட்டுட்டோம் அடுத்தது பாருங்க எப்பவுமே என்ன சொல்லிருக்கோம் இமீடியட் லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி இருக்க சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ C sits to the immediate left of I ஐயோட லெஃப்ட்ல யார் இருக்கா C இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இங்க I போட்டோம்னா ஐயோட லெஃப்ட்ல யார் இருப்பா C இருப்பா ஓகேவா இது லெஃப்ட் இந்த சைட் ரைட் இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம சவுத் பார்த்து இருக்காங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா வரும் ரைட் லெஃப்ட் நார்த் பார்த்து இருக்காங்கன்னா லெஃப்ட் ரைட் வரும் இது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா மொத்தமா போயிடுச்சு ஓகேவா சோ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா வேற என்னெல்லாம் இருக்கு ஒன்லி 2 people sit between A and H when counted from the right of A
ஏக்கும் ஹச்சுக்கும் இடையில 2 பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏயோட ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது. சரியா? இப்ப என்ன பண்ணலாம்? ஏ எங்க வரும்னு நமக்கு தெரியாது. வேற சென்டென்ஸ் எடுக்கலாம்னாலும் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு. ஒன்லி 2 people sit between, ஒன்லி 3 people sit between, இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த சியும் ஐயும் வச்சு வர மாதிரி வர எங்கேயுமே இல்ல. அதனால நம்ம வந்து ஒரு வழி இல்ல, ஏ வந்து எங்கேயாச்சும் பிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, அப்ப அந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக்கும் ஹச்சுக்கும் இடையில 2 பேர் ஏயோட ரைட்ல இருந்து கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? ஏயோட ரைட்ல இருந்து பார்க்கும்போது ஏக்கும் ஹச்சுக்கும் இடையில 2 பேர் இருப்பாங்க. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஏ இங்க பிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை ஏ இங்க இருந்துச்சுன்னா இங்க லெஃப்ட் இங்க ரைட். கரெக்டா? ஏயோட ரைட்ல இருந்து பார்க்கும்போது ஹச் இங்க. ஒருவேளை ஏ வந்து இங்க இருக்குது அப்படின்னா, இது ஏன்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப ஏ இங்க இருக்குது அப்படின்னா ஏயோட ரைட்ல இருந்து 2 பேர் பார்த்தா ஐ இருக்கிற இடத்துல ஹச் வந்திருக்கணும். ஆனா ஐ இங்கன்னு ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப ஏயும் இங்க வர போறது இல்ல. ஏ இது ஏ இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஒருவேளை பேலன்ஸ் இந்த 2 தானே இருக்கு. இப்ப இதுல பாருங்க, ஒருவேளை ஏ இங்க இருக்கிறதா இருந்தா ஏயோட லெஃப்ட்ல இருந்து 2 பேர் 1 2 பார்த்தா சி இருக்கிற இடத்துல தான் ஹச் வரும். அப்ப இங்கேயுமே ஏ இருக்கா? வாய்ப்பு இல்ல. அடுத்தது ஏ பார்க்கலாம். இங்க ஏயா இருந்தா இது ரைட் இது லெஃப்ட். கரெக்டா? ஏயோட ரைட்ல இருந்து 2 பேர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ 1 2 இந்த இடத்துல ஹச் வந்துருக்கும். கரெக்டா? அப்போ ஏ இங்க இருந்துச்சுன்னா ஹச் இங்க இருக்கும். ஒருவேளை ஏ இதுவா இருந்துச்சுன்னா ஹச் இதுவா இருக்கும். அப்ப 2 காம்பினேஷன் நமக்கு வருது. கரெக்டா? இப்ப இந்த 2 காம்பினேஷனையுமே நம்ம போட்டு தான் பார்க்கணும். ஏன்னா எது நமக்கு ஆன்சர்னு தெரியாது. இப்ப 2 காம்பினேஷனையும் போட்டுருவோமா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மொத்தம் 7 பேரு. 1 2 3 4 5 6 7. இந்த சியும் ஐயும் இதுன்னு நமக்கு பிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஏயும் ஹச்சும் தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. கரெக்டா? இப்போ ஏ இங்க அப்படின்னா அதோட ரைட்ல இருந்து பார்க்கும்போது 2 பேர் தாண்டி ஹச் இங்க. இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன பார்த்தோம்? 1 2 3 4 5 6 7. அதுல சியும் ஐயும் இதுதான். பட் ஏ வேற எங்க வரும்னு பார்த்தோம். ஏ இங்க வரதா இருந்துச்சுன்னா ஹச் இங்கன்னு பார்த்தோம். ஓகே, வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த 2 பாசிபிலிட்டி வச்சு ட்ரை பண்ணலாமா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது பாருங்க, ஒன்லி 2 people sit between ஹச் அண்ட் டி. ஹச்சுக்கும் டிக்கும் இடையில 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹச்சுக்கும் டிக்கும் இடையில 2 பேர். அப்போ ஹச்சுக்கும் டிக்கும் இடையிலனா இந்த சைடு டி வரும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பார்க்கும்போது இங்க பார்க்கும்போது இந்த சைடு பார்த்தா ஏ இருக்காங்க. அப்ப நம்ம இந்த சைடு தான் பார்க்கணும். இந்த சைடு டி வரும். ஓகேவா? இப்ப 2 பாசிபிலிட்டியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, ஒன்லி 3 people sit between A and B. ஏக்கும் பிக்கும் இடையில 3 பேர்னு சொல்றாங்க. ஏக்கும் பிக்கும் இடையில 3 பேர். ஏ இங்க இருக்கு, 3 பேருக்கு அப்புறம் பி இங்க வரலாம் இல்லையா? இந்த சைடு டைரக்ஷன்ல பார்த்தா 3 பேருக்கு அப்புறம் வராது, ஏன்னா ஹச் இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க, இந்த சைடு வராது. இதே ஆன்டி கிளாக் வைஸ் போனீங்கன்னாலும் வராது. எப்படி பார்த்தாலும் இந்த செகண்ட் பாசிபிலிட்டிக்கு ஏக்கும் பிக்கும் இடையில 3 பேர் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மொத்தமே 2 பேர் தான் கேப் இருக்குது. இப்போ நம்மளால போட முடியாது. இப்போ செகண்ட் பாசிபிலிட்டி கிடையாதுன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? ஜியோட லெஃப்ட் அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ பேலன்ஸ் இருக்கிற இடத்துல ஜி வரும். ஜியோட தேர்ட் லெஃப்ட் கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற இடம் ஜின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஜியோட தேர்ட் லெஃப்ட் கேட்குறாங்க. ஓகே, அப்போ இது ரைட்டு இது லெஃப்டா? தேர்ட் லெஃப்ட்னா 1 2 3 ஐ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஐ அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். ஐ வந்து ஆப்ஷன் 4. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 28th கொஸ்டின் பாருங்க. இதுவுமே எக்ஸாம் வச்சு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, அந்த ஷிஃப்ட்ல 3 பசில் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வச்சே கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, பார்க்கலாமா? Each of PQRSTUV has an exam on different days of a week starting from Monday and ending on Sunday. மண்டே ஸ்டார்ட் பண்ணி சண்டே வரைக்கும் எப்பவும் போல இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிக்கு வந்து Thursday எக்ஸாம் இருக்கு, யூக்கு வந்து ஆருக்கு அப்புறம் ஒரு நாள் இருக்கு, அண்ட் டிக்கு முன்னாடி ஒரு நாள் இருக்கு. அப்புறம் வீக் வந்து 1 day after எஸ், எஸ்க்கு அப்புறம் இருக்குது, கியூக்கு முன்னாடி இருக்குது. அப்போ எஸ்க்கு வந்து பி எஸ் as எக்ஸாம் ஆன் ஒன் ஆஃப் த டேஸ் ஆஃப்டர் பி. பிக்கு ஒரு நாளுக்கு அப்புறம் எஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு வீக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு எக்ஸாம்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வீக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு எக்ஸாம் அப்படிங்கறதான் கொஸ்டின். ஓகே, சால்வ் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் என்னது, நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெளிவா சொல்லிட்டாங்க. பி ஹாஸ் எக்ஸாம் ஆன் தேர்ஸ்டே. தேர்ஸ்டேல தான் பிக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பி மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, யூ ஹாஸ் த எக்ஸாம் ஆன் ஒன் ஆஃப் த டே ஆஃப்டர் ஆர். யூக்கு வந்து எப்போ எக்ஸாம் இருக்குன்னா ஆருக்கு அப்புறம் தான் இருக்கு. ஆனா எத்தனை நாள் கழிச்சுன்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்ப கண்டிப்பா ஆருக்கு அப்புறம் தான் நமக்கு யூக்கு இருக்கும். மேபி இடையில ஒருத்தர் வரலாம், இல்ல ஒருத்தர் கூட வராம இருக்கலாம். ஓகேவா? எவ்வளோன்னு தெரியல. பட் யூக்கு முன்னாடி தான் ஆர். அண்ட் ஆன் 1 day after டி. 1 of the days after டி. 1 டேன்னு சொல்ல, 1 of the days after டி. அதே மாதிரி யூக்கு டிக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள் தான் யூவோட எக்ஸாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா? இது வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த and அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்காங்கல்ல, and சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரை பத்தி சொல்றாங்கன்னு தெரியலனா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கவங்களை பத்தி சொல்றாங்கன்னு அர்த்தம். இப்போ கொஸ்டின்ல யூ பத்தி சொல்லியிருக்காங்க. யூக்கு வந்து ஆஃப்டர் ஆருக்கு அப்புறம் தான் எக்ஸாம் இருக்கு. அண்ட்னு போட்டுருக்கு, திருப்பியும் யூவை தான் சொல்றாங்க. யூக்கு டீக்கு முன்னாடி எக்ஸாம் இருக்கு. ஸோ அப்போ யூக்கு முன்னாடி யாரு பின்னாடி யாருன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஆர் யூடி அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷனா இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த ஆர் யூடி எங்க வரலாம்னா இந்த மண்டே டியூஸ்டே வெனஸ்டேல வரலாம், இல்லனா நமக்கு இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல வரலாம். கரெக்டா? சரி, இப்போ நமக்கு எதுன்னு தெரியாதனால இதை நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிடலாம். இது ஒரு சைட்ல எழுதி வச்சுக்கலாம் ஆர் யூடின்றத மட்டும். அடுத்தது பாருங்க, வி ஹேஸ் த எக்ஸாம் ஆன் ஒன் ஆஃப் த டேஸ் ஆஃப்டர் எஸ். விக்கு என்னைக்கு எக்ஸாம் இருக்கு? எஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்க்கு அப்புறம் தான் வி வரும்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனா ஒன் ஆஃப் த டேஸ் பிஃபோர் கியூ. இந்த இப்போ அண்ட் பட் இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா இந்த வியை தான் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ விக்கு கியூக்கு முன்னாடின்னு அர்த்தம். இப்போ கியூக்கு முன்னாடி வி வந்துருவாங்க. அப்ப எஸ் வி கியூங்கிறது ஒரு காம்பினேஷன். எப்படி ஆர் யூடி ஒரு காம்பினேஷனோ அதே மாதிரி எஸ் வி கியூ அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷன். இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க, எஸ் ஹஸ் த எக்ஸாம் ஆன் ஒன் ஆஃப் த டேஸ் ஆஃப்டர் பி. எஸ்க்கு எப்போ எக்ஸாம் இருக்கும்னா ஆஃப்டர் பி, பிக்கு அப்புறம் தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிக்கு அப்புறம் தான் எஸ் வரும்னா அந்த எஸ் வி கியூன்ற காம்பினேஷனே பிக்கு அப்புறம் தான் வரணும். கரெக்டா? அப்ப எஸ் வி கியூ இந்த காம்பினேஷன் நமக்கு பிக்கு அப்புறம் வருதுன்னா பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா எஸ் வி கியூங்கிறது தான் காம்பினேஷன், மாத்தி போட முடியாது இல்லையா? எஸ்பி கியூ அப்படியே போட்டலாம். இப்ப பாருங்களேன், வீக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு எக்ஸாம் தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. கரெக்டா? நம்ம இருந்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே கண்டுபிடிக்க வேணாம், இல்லாட்டியும் நமக்கு தெரியும் ஆர் யூடி அப்படிங்கிறது தானே. ஆனா வீக்கு முன்னாடி எத்தனை பேருன்னு தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ 1 2 3 4 5 5 பேர். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் 1 ஈஸியா போட்டுடலாம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு 7 பேர் போட்டுறணும். இப்போ தேர்ஸ்டேல தான் நமக்கு பீன்னு தெரிஞ்சனால பியை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுறோம். அதுக்கப்புறம் வாசிக்கும் போதுதான் தெரியுது ஃபர்ஸ்ட் யூவை பத்தி சொல்லியிருக்காங்க. யூக்கு முன்னாடி பின்னாடி யாருன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆஃப்டர் ஆர்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆருக்கு அப்புறம் தான் யூ வரப்போகுது. அதே மாதிரி பிஃபோர் டி, அப்ப யூங்கிறது டீக்கு முன்னாடி தான் வருது. அப்ப ஆர் யூ டிங்கிறது ஒரு காம்பினேஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் அது பிக்கு முன்னாடி வருமா பின்னாடி வருமான்னு தெரியாதனால அது அப்படியே ஹோல்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அடுத்தது வாசிக்கும் போது வியை பத்தி பேசியிருக்காங்க. அதே வீக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப்டர் எஸ், எஸ்க்கு அப்புறம் தான் வீக்கு வரும்னு சொல்றாங்க. அப்ப எஸ் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் வி. மாதிரி பிஃபோர் கியூன்னு சொன்னனால கியூ. ஆர் யூடி ஒரு காம்பினேஷன், எஸ்விக்யூ ஒரு காம்பினேஷன். ஓகே, இப்ப எது ஃப்ரண்ட்ல எது பேக்லன்னு நமக்கு தெரியாது. ஆர் யூடி ஃபர்ஸ்ட்ல வருமா பேக்ல வருமான்னு தெரியாது. அதே மாதிரி தான் எஸ்விக்யூ ஃப்ரண்டா பேக்கானது நமக்கு தெரியாது. அதுக்குதான் இந்த பாயிண்ட் நமக்கு யூஸ் ஆகுது. எஸ் ஹஸ் அன் எக்ஸாம் ஆன் ஒன் ஆஃப் த டேஸ் ஆஃப்டர் பி. எஸ்க்கு பிக்கு அப்புறம் தான் சொல்லிட்டாங்க. அப்ப எஸ்விக்யூ தான் இங்க வரும்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப விக்கு முன்னாடி எத்தனை பேருன்னு கேக்குறாங்க. இங்க எஸ் இருக்காங்க, பி இருக்காங்க, அது போக 3 பேர் இருக்காங்க. கரெக்டா? அப்ப 5 பேருக்கு மொத்தம் எக்ஸாம் விக்கு முன்னாடி. ஆன்சர் ஆப்ஷன் 1 5. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்து பாருங்க, இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பேட்டர்ன்ல பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்ல பார்த்தோம். இதே பேட்டர்ன் கேட்டிருப்பாங்க. கரெக்டா? ஒரு நம்பர் இல்ல சிம்பிள் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கோடு கொடுத்திருப்பாங்க. இப்போ 2, இப்போ 2க்கு நேரம் என்ன இருக்கு? டி. அப்ப நமக்கு டி வந்து ஆப்ஷனா இருக்கலாம். கரெக்டா? ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் இதை பாக்குறதுக்கு முன்னாடி கண்டிஷன் என்னன்றது பார்த்துருக்கோம். கண்டிஷன் பாருங்க, if the first element is a simple. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சிம்பிளா இருந்தா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சிம்பிளா பாருங்க இல்ல நம்பர். ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு வராது. முதல் உறுப்பு ஒரு குறியீடாக அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், நிபந்தனையை. ரெண்டாவது பாருங்க, முதல் உறுப்பு ஒரு இரட்டை எண்ணாக, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஒரு ஈவன் நம்பரா இருக்கான்னு கேக்குறாங்க. கரெக்ட், ஈவன் நம்பரா தான் இருக்கு 2ங்கிறது. அப்புறம் அடுத்தது வாசிச்சு பாருங்க, லாஸ்ட் ஆட் நம்பரான்னு கேக்குறாங்க. லாஸ்ட் ஆட் நம்பர். கரெக்ட். அப்ப செகண்ட் கண்டிஷன் ஓரளவு மேட்ச் ஆயிட்டு வருது. the first element is an even number and last an odd number. அப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட்டை நம்ம இந்த மாதிரி போடணும். சி போட்டு ஒரு ரவுண்ட் இதை நம்ம போட சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மேட்ச் ஆகல, ஆனா செகண்ட் கண்டிஷன் மேட்ச் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் வந்து இந்த மாதிரி போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் போடணும். நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஆப்ஷன் 4ங்கிறதா நம்மளோட ஆன்சர். ஓகே, இந்த டப்பா கூட பார்க்க தேவையில்ல. ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். ஏன்னா ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் சி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இங்க இல்ல, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல லாஸ்ட்ல மட்டும் தான் இருக்கு. தேர்ட் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட்ல மட்டும் தான் இருக்கு. இங்க செகண்ட் ஆப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட்ல மட்டும் தான் இருக்கு. நமக்கு 2 இடத்துலயும் இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரு ஈவன் நம்பர், லாஸ்ட் நம்பர் ஒரு ஆட் நம்பர். இப்படி கண்டிஷன் இருந்தாலே லாஸ்ட் இப்படி இருக்கணும்ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ மொத்தம் 3 நார்மலா இதை பார்த்து போட்டுடலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 30th கொஸ்டின். If 2 is added to each even digit and 1 is subtracted from each odd digit in the number 6154932, how many digits will appear more than once in the new number thus formed? Option 3 4 2 1. ஓகே, அதாவது ஒவ்வொரு இரட்டை இலக்கத்திலும் 2ஐ சேர்த்து, இந்த நம்பர்ல எங்கெல்லாம் இரட்டை இலக்கம் இருக்கும் அங்கெல்லாம் 2 சேர்க்கணும். அதே மாதிரி ஒற்றைப்படை இலக்கத்துல வந்து 1 சேர்க்கணும். சாரி, 1 கழிக்கணும். சரியா? சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம பண்ணா புதுசா ஒரு எண் கிடைக்கும். அதுல
எத்தனை இலக்கங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. மோர் தேன் ஒன்ஸ் ஒரு நம்பர் எவ்வளவு தடவை வந்திருக்கு, எந்த நம்பர் மோர் தேன் ஒன்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி இதோட ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹோம்ஒர்க்கா எடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி இந்த 30 கொஸ்டின்ல நீங்க எவ்வளவு சால்வ் பண்ணிருக்கீங்கன்றதையும் போடுங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து நம்ம அடுத்த ஷிஃப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது இதோட ஆன்சர் நான் வந்து சொல்லிடுறேன். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? பேலன்ஸ் ஷிஃப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் எப்படிங்கிறத சால்வ் பண்ணிட்டு பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.